ஏண்டா உன்னை ஆம்பளை பெண் தான்டா சொன்னா பாரு. ஏன்டா உனக்கு இவ்வளோ கோவம் வருது? இல்ல பெரியமா, என்ன சொன்னா தெரியுமா முதல்ல? என்ன சொன்னா? அவ நான் பொம்பளை புள்ள, நான் பொம்பளை புள்ள, நான் எப்படி வெளியே வருவேன்? அவ பொம்பளை புள்ளையா? பெரிய இந்த பிள்ளை பார்த்தா அவன கதை வச்சு மூடிக்கிட்டு உறங்கிட்டா இருக்கா. ஐயோ ஆம்பளை புள்ள. உட்காந்தோமா, படிச்சோமா, பள்ளிக்கூடம் போனோமா, வந்தோமா, ஆம்பளை பையன் பேச மாட்டோமா இருந்தா சரி. அதனால ஆம்பளை பையன்கிட்ட பேசாமலே இருக்க முடியாதுல்லடா. ஏதாவது ஒரு விஷயம் பேசி தானே வேண்டியது இருக்கும். கத்தி கத்தி பாவம் பையனுக்கு இருமல் எழுந்துருச்சு. அவ வெளியவே நான் போக மாட்டேங்க. அதையா அவ போவாளா? அப்படியா தெரியுமா நான் சொன்னேன். நீ கம்மா காடு ஊர் உலக அத்தனை சுத்திட்டு வீடியோ எடுக்கலடா. நான் அந்த சாமி ஃபோட்டோ பின்னாடி அந்த விநாயகர் வந்து கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி நின்று பார்த்தா கொஞ்சம் கிளார் அடிக்கு. அதுக்காண்டி தான் எடுத்துகிட்டு இருக்கு. இது வீடியோ எடுக்கலடா. அங்கே ஒரு நீங்கள் நின்று பாரு, அந்த விநாயகர் ஃபோட்டோ வந்து கிளார் அடிக்கும் பாரு. அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். கம்மா காரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தால் அப்போ நீ ஆம்பளை பையன் சொல்லக்கூடாதா? ம் ம் அவனை பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பீங்க. நீங்க பொம்பளை பிள்ளையா? கேட்கணும் பக்கத்துல போய் இந்த கொஸ்டின் தெரியல சொல்லியா, இந்த கொஸ்டின் தெரியல சொல்லியா. நீ கம்மா காடு ஊரு உலகம் பத்திராப்பு எல்லையை சுத்தி, குமாப்பட்டியை சுத்தி, கோலாரத்தை சுத்தி வந்தவன் நீ பேசக்கூடாது. தான் சொல்லுது. சைலன்ஸ்.